இந்த மகர ராசிக்காரங்களுக்கு தான் இந்த தை மாத பலன் அற்புதமான பலன். ஏன்னா 10வது மாதம் தை மாதத்தில் தான் எல்லா விசேஷங்களையும் நம்ம எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். தைப்பூசம், தை கிருத்திகை, ரத சப்தமி, இது எல்லாமே இந்த தை மாதத்தில் தான் சொல்கிறோம். அப்போ இதனுடைய அமைப்பில் இன்னொரு விஷயத்தையும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. தை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷத்தை நீங்கள் முக்கியமான ஒரு பங்காக எடுத்துக்கோங்க. அப்போ இந்த பிரதோஷ வழிபாடும் இந்த தை மாதத்தில் சிறப்பான ஒரு அமைப்பு. தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இதெல்லாத்தையும் விட பிரதோஷமும் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்தது. அதே மாதிரி ஏகாதசி, இந்த தை மாதத்தில் என்னெல்லாம் முதன்மையான ஒரு திதிகளோ, ஏகாதசி, சதுர்த்தி, பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி, இது எல்லாமே சிறப்பு வாய்ந்தது. அந்தந்த மாதங்களில் வரக்கூடிய சிறப்பு வாய்ந்ததை நீங்கள் இந்த தை மாதத்தில் வருஷம் பூரா நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த மாதத்தில் அதை நீங்கள் விரதம் இருந்து பிரார்த்தனை பண்ணால் நினச்சது வருஷம் பூரா இருக்காது. வருஷம் பூரா நீங்கள் நினச்சது கூட இது நடத்தி கொடுக்கும். அப்போது இந்த மகர ராசிக்கு அற்புதமான ஒரு பலன் இந்த தை மாதத்தில் உங்களுக்கு கிடைச்சிடும். அவர்கள் உடம்பில் பார்த்திங்கன்னா ட்ரை ஆகக்கூடிய தன்மை, நம்மளுடைய உடம்புல தண்ணி சத்து ரொம்ப கம்மியாயிடும், திங்கிங் ரொம்ப ஓவர் ஆகிடும், உங்களுக்கு மடங்கி விரியிட இடம் எல்லாமே ட்ரை ஆகிடும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இது குரோதி வருடம். இந்த வருடத்தில் தப்பு தான் நடக்குமா இல்லை கெட்டது தான் நடக்குமா அப்படி இல்லை. உடல்நிலையில் ஒருத்தர் பாதிக்கப்படலாம், இல்லை ஒருத்தர் மனநிலையில் பாதிக்கப்படலாம், இல்லை ஒருவர் இந்த மன உளைச்சலில் பாதிக்கப்படலாம். இது எல்லாமே இது கொடுக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் இருக்கும், ப்ளஸ் இருக்குது. அதில் கொஞ்சம் மைனஸ் அதிகமாக இருக்கிறத நம்ம இந்த மாதிரி வழிபாட்டுகளின் மூலியமாக அதை நம்ம ப்ளஸ் ஆக்கிக்கிறது நல்ல விசேஷம்.